நம்ம நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் தாண்டி பாம்பன் விலையில மெயின் ரோடுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா எம்ஜே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல பாம்பன் விலை. எம்ஜே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, பஸ்ஸில் போக்குவரத்து இருக்குது அப்படிலாம் பார்க்குறீங்கன்னா பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மெயின் ரோடு கிட்ட தான் எனக்கு வீடு வேணும், உள்ள தெருவெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஒரு தரமான ஒரு வீடுங்க. ஒரு 3.25 சென்ட் லேண்டு, 3.25 cents ஆஃப் லேண்ட் ஏரியா, 2,600 square feet of built-up area. The price is 97 lakhs and it is definitely negotiable. சூப்பரான ஒரு வடக்கு பார்த்த நார்த் ஃபேஸிங் அழகான ஒரு வீடு, ஒரு கார்னர் பிளாட்டில் அமைஞ்சிருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ வீடு எலிவேஷனில் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். சூப்பரான எலிவேஷன், மேலே ஒரு ரெசார்ட் டைப்பில் உங்களுக்கு அழகாக லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தையே ஒரு சின்ன பார்ட்டிஷன் பண்ணி உங்களால் ஒரு பெட்ரூமாகவும் மாற்ற முடியும். அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஸ்பேஷியஸான பெரிய கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 7 சீரீஸ் BMW கூட இங்கே தாராளமாக பார்க் பண்ண முடியும். அவ்வளவு ஸ்பேஸாக தாராளமாக இருக்குது. ஸோ கார் விட்டாலும் பக்கத்தில் உங்களுக்கு பைக்ஸ் விடுற மாதிரி நல்ல நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடில் உங்களுக்கு கார்டன் வைக்கணும்னா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கார்டன் வைக்கிறது, உங்களுக்கு தொட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான செட்டப்மே பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி உங்களுக்கு பரிமாறதுக்கும் தொட்டி கார்டனு எல்லாம் வைக்கிறதுக்கும் நிறைய 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 அழகாக இடங்கள் இருக்குது. கேமரா வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லேருந்து A to Z எல்லா செட்டப்புமே வீட்டுக்கு தரமாக பண்ணிட்டாங்க. வாஸ்துபடி பக்காவான அமைப்பில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் ஒட்டிருக்க எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம் கலர் சாய்ஸஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வீட்டை தாராளமாக சுற்றி வரலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது வீட்டை சுற்றி. ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாத டாப் நாச் குவாலிட்டி ஹவுஸுங்க. ஸோ டவுனில் இருந்தும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் வரும். மெயின் ரோடை பிடிச்சிங்கன்னா டக்குன்னு பாம்பன் விலை, ஆசாரிப்பள்ளம், அனந்தன் நகர், ராணி தோட்டம் சொல்லி உங்களுக்கு டவுனுக்கு போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஹை சீலிங் கான்செப்டில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒரு வீடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்பேஷியஸான தரமான ஒரு ஹாலுங்க. இப்போதைக்கு டைனிங் யூனிட் இல்லாத மாதிரி ஒரு பிளானில் பண்ணியிருக்கு. இதுவுமே சைஸ் ரொம்ப 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 பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 25க்கு ஒரு 11, ஆமாம் 25க்கு 11ங்கிற சைஸில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு இப்படி இல்லை, டைனிங் ஸ்பேஸுமே எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட்டை தாராளமாக இங்கே மாற்றிக்கலாங்க. ஸோ இங்கே மாற்றிட்டு உங்கள் சோஃபாஸ் எல்லாமே இந்த இடத்துல அழகாக நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல இந்த பிளானிங்கில் இதில் உங்களுக்கு அழகாக ஒரு பார்ட்டிஷன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாதது மாதிரி நல்ல கேப் போட்டு, ஒரு ஸ்கொயர் கேப் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு டைனிங்குமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கஸ்டமைசபிள் தான். எந்த வீடு வாங்கினாலும் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு தான் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது ஹைலி 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 கஸ்டமைசபிளான ஒரு இது தான். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே பக்காவான டீக் வுட், எல்லாமே பக்காவான தேக்கு மரம். இந்த ஹை சீலிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ரொம்பலாம் சூடு, அதாவது ஹீட்டெல்லாம் ரொம்ப நிற்காது. அந்த மாதிரி கான்செப்டில் சூப்பராகவே இருக்குது. வந்து பார்த்தா தான் அந்த வீட்டோட ஐடியா தெரியும். நல்ல ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாகர்கோயிலில் வீடு தேடிட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு அருமையான உங்களுக்கு ஒரு வாஷிங், இங்கே உங்களுக்கு டைனிங் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வாஷிங்க்கான ப்ரொவிஷனுமே வந்துடுது. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் சூப்பர் ஸ்பேஷியஸான பிரமாதமான பியூட்டிஃபுல் லுக்கிங் அழகாக முழிப்பான சூப்பரான கிச்சனுங்க. அழகான 3 பர்னர் ஸ்டவ்வு, சூப்பரான ப்ரீமியம் ப்ரெஸ்டீஜோட சிம்னியோட வந்துடுது. எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன கடுகடப்பா, உப்புடப்பா எல்லாமே குயிக் ஆக்சஸ் பொருட்கள் வைக்கிறதுக்கானது, கிரைண்டர் வைக்கிறதுக்கு, மிக்சி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எத்தனை பவர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு அவன், ஏர் ஃப்ரையர்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல பவர் யூனிட்ஸுமே இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸான முழிப்பான கிச்சன், கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ கிழக்கையுமே சூப்பராக உங்களுக்கு விண்டோ போட்டு அங்கேருந்து நல்ல லைட்டிங்கும் நல்ல வென்டிலேஷனுமே வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டு பின்னாலுமே உங்களுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்குங்க, நல்ல ஸ்பேஸ். வீட்டை சுற்றி நிறைய இடம்னா நிறைய இடம், சூப்பராக ப்ராப்பரான செட்பேக் விட்டு பண்ணியிருக்கிறது மிக 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 சிறப்பு. ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம்ங்கிற லேஅவுட்டில் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு. ஸோ எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸுங்க, சூப்பர் ஸ்பேஷியஸ். ஸோ இந்த பெட்ரூம் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17க்கு 11.5 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஸுங்க. 16க்கு 11 இல்லை, அதை விட ஸ்பேஸ் 17க்கு 11.5 சைஸில் சூப்பராக இருக்குது. சிம்பிளான அழகான ஃபால் சீலிங், ரொம்ப அதிகமான ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக அழகான ஃபால் சீலிங். ஒரு பக்கம்
வால் ஃபுல்லாமே கப்போர்டு, கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ பிளான் பண்ணி இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குஷன் ஏதாச்சும் போட்டு அழகாக உட்கார்ற மாதிரி சூப்பரான ஒரு செட்டப்லையுமே பிரமாதமாக பண்ணிட்டாங்க. கபோர்டு எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல சாய்ஸ் ஆஃப் மைக்காஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட காட் வருவாங்க, எவ்வளோ பெரிய கிங் சைஸ் பெட் வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு காட் வர மாதிரி செட்டப்பு. ஸோ இப்படி பார்த்தீங்க உங்களுக்கு டிவிஸ் வந்து இங்கே வரும், அழகாக டிவி யூனிட் வேணால் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஒரே ஒரு டிவியை மட்டும் வச்சிங்கன்னா லுக்குமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எல்லாமே அட்டாச் பாத்ரூமோட வந்துருதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கான சிம்பிளான செட்டப்புமே அழகாக பண்ணிட்டாங்க, அதுவுமே ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடு ஒரு பிரமாதமான ஒரு வீடு. இந்த ஆசாரிப்பள்ளம் ஏரியாலலாம் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆசாரிப்பள்ளத்தில் தான் வீடு வாங்குவேன் அடம் பிடிக்காமல் ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரம் வந்தாலும் பரவாயில்ல, நல்ல வீடாக மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா ஆசாரிப்பள்ளம்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆசாரிப்பள்ளத்தில் நல்ல சூப்பர் லே அவுட்ஸும் இல்லை, அதுதான் விஷயம். ஸோ வாங்க 97 லட்ச ரூபாங்கிறது நல்ல ப்ரைஸு. ஸ்டேர் கேஸ் லேண்டிங் ஏரியாவில் அழகாக உங்களுக்கு ஒரு லைட்டிங் வர்றதுக்கு மாதிரி சூப்பரான செட்டப் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இது வெளிச்சம் இருக்கும், கரண்ட் இல்லைன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கிறது உறுதி 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 அப்படி தான் இருக்குது. ஸோ மேலே ரொம்ப ஸ்பேஸ் இல்லை, ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துடுது. இதில் தான் சின்னதாக ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு சின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்கெல்லாம் பார்க்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஹை சீலிங்கிறதுனால இங்கேருந்து யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. நான் பிளான் பண்ண மாதிரி அங்கே டிவி யூனிட்டும் அங்கே டிவி யூனிட்டும் இங்கே சோஃபாஸ்லாம் போட்டால் மேலேருந்து கீழே இருக்கவங்கள்ட்டையும் அழகாக பேசிக்கலாம். மேலே 2 பெட்ரூமே பிரமாதமாக இருக்குது, ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. ஸோ இதுதான் பெட்ரூம் நம்பர் 2. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க, எல்லாமே நல்ல சைஸு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட 17க்கு 11 16க்கு 11 இல்லை 17க்கு 11 சைஸில் சூப்பராக ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி அழகாக கப்போர்டு ஒர்க் பண்ணி கீழே பார்த்தது மாதிரி தான். கீழே பார்த்தது பெரிய விண்டோ, இதில் ஒரு 2 பாலி சின்ன விண்டோ போட்டு இதுலேயுமே அழகாக உங்களுக்கு உட்கார மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க. எக்ஸ்க்ளூசிவாக புது அப்ரூவ்ட் வீடுகள் மட்டும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட்டான ஒரு வீடு அமையணும், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். யுவர் ட்ரீம் ஹோம் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கான செட்டப்பு எல்லாமே சூப்பராக வந்துடுது. இந்த கபோர்ட் கலர் சாய்ஸஸ்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ட்ராயர் செட்டப்போட சூப்பராக இருக்குது. ஸோ இதில் தான் உங்களோட காட் வரும். இதுலேயும் எவ்வளோ பெரிய காட் வேணாலும் போட்டுக்கலாம், அழகாக அந்த மாதிரி ஒரு லே அவுட் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான செட்டப்பு வாய்ஸ் வேர்ஸாக நீங்கள் போடுறதா இருந்தாலும் இங்கேயே உங்களுக்கு போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இதில் போட்டால் என்னை பொறுத்தவரையில் கரெக்டாக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு சூப்பராக அசிஸ்டிவ் லைட்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குங்க, எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாத ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான வீடு. ஸோ பாருங்கள், இந்த ஃபால் சீலிங் மேலேருந்து தொட்டு பார்க்கலாம், அழகாக இருக்குது. இந்த ஃபால் சீலிங்லாம் கலர் சாய்ஸஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல வீடு, 97 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தானா ரொம்ப 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 ஒர்த்து. ஸோ இதுதான் தேர்ட் பெட்ரூமே சைஸ் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாத பெரிய பெட்ரூம் தாங்க. கிட்டத்தட்ட 14 அறை, கிட்டத்தட்ட 15க்கு 12ங்கிற சைஸில் இருக்குது. 15க்கு 12ங்கிறது உங்களுக்கு தெரியும், சஃபிஷியண்ட்டான பெரிய பெட்ரூம் தாங்க, ரொம்ப சஃபிஷியன்ட். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஹெட் யூனிட்லாம் அழகாக செட் பண்ணிட்டாங்க. காட்டை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அமைப்பு அப்படியே அமைப்பாக வந்துடும். இதில் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இதில் உள்ள தள்ளி வந்துடும் காட்டு. ஸோ இது வரைக்கும் தான் காட்டு வரும், அந்த இடத்துல உங்களுக்கு டிவி செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பெட்ரூம்லாம் நீங்கள் காட்டை போட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், நல்ல அழகான ஒரு காட்டெல்லாம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்குது. இந்த கலர் சாய்ஸஸ் ஆஃப் தீஸ் கபோர்ட்ஸ் ஆர் வெரி குட். அண்ட் சிம்பிளான ஃபால் சீலிங், ரொம்ப அதிகமான ஒர்க் இல்லாமல் சிம்பிளான ஃபால் சீலிங்கில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ விலைவாசிகள் போயிட்டு இருக்கும்போது நல்ல அருமையான ஒரு வீடு. சும்மா ரஃபாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, ஃபுல்லாக பார்க்குறவங்க கேட்டுக்கோங்க. 3.25 சென்ட் இங்கே 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே தாங்க இடம் போயிட்டு இருக்கு. பார்க்கும்போது லேண்டுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா வந்துடும். 40 லட்ச ரூபா 2600 சதுரடி வீடு. எப்படி வேணாலும் குறைச்சி கணக்கு போடுங்க. இந்த வீடு 50-55 லட்ச ரூபாய்க்குலாம் கணக்கு போட முடியாது. அப்புறம் பிளானுக்கு ஒரு 1.5 லட்சம், அப்ரூவலுக்கு ஒரு பிளான் அப்ரூவலுக்கு ஒரு 1.5 லட்சம், டிபிக்கு ஒரு 1 லட்சம், போர்வெல்லுக்கு ஒரு 1.5 லட்சம் போடும்போது கணக்கு ஜாஸ்தியாக தான் வரும். நல்ல லாபத்தில் இந்த வீடை உங்களுக்கு பண்ணலாம். இங்கே லேண்டே 12 ரூபா போயிட்டுருக்கு. வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். இனி மாடியில் ஏரியா சொன்னேன்ல, மாடியில் உள்ள ஏரியா, அந்த வியூ ஃப்ரம் த மாடி ஸோ ஸ்பெஷல். அதுக்கு முன்னால் பால்கனி பார்த்துடலாம். ஸோ இதுதான் பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸான பிரமாதமான பால்கனிங்க. சுற்றியுமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான், கம்ப்ளீட்டாக சுற்றி வீடுகள் இருக்குது. உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி எந்த ஃபீலிங்குமே இருக்காது, சுற்றி எல்லாமே வீடு தான்.
மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கம், எட்டி பார்த்தா மெயின் ரோடு தெரியும், அதில் தான் மெயின் ரோடு இருக்குது. ஸோ மெயின் ரோடு ரொம்ப 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 ரொம்பனா ரொம்ப பக்கம், சும்மா 4 அடி எடுத்து வச்சாலே மெயின் ரோடு வரும். அது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. சூப்பரான பால்கனிங்க, கார்னர் பிளாட்டுங்கிறதுனால அங்கேருந்தும் காற்றோட்டம் வெளிச்சம் எல்லாம் எப்போவுமே வரும். இங்கே உள்ள காற்றோட்டம் வெளிச்சம் எப்போவுமே வரும், எப்போவுமே தடைபடாது. அது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிங்க. சூப்பரான ஸ்பெஷாலிட்டினா சூப்பரான ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று. சரி, மொட்டை மாடி பார்த்துடலாம். மொட்டை மாடியில் சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால் போய் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க சும்மாவது வீடு வாங்காட்டியும் பரவாயில்ல, யாருக்காவது 4 பேருக்கு சும்மா ஷேரை பண்ணி விடுங்க. போர் அடிச்சுட்டு இருக்கும்போது தேவையில்லாத ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு நம்ம வீடுகள்லாம் பார்த்து வீடுகள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடட்டும். சரி, இதுதான் நான் சொன்ன அந்த மொட்டை மாடியில் பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஏரியா. ஸோ கன்சிடர் திஸ். இதை வந்து உங்களுக்கு இப்போ கெஸ்ட் யாராச்சும் வராங்க, இது உங்களுக்கு 4வது பெட்ரூமாக மாற்றுறதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பார்ட்டிஷன், ஒரு அலுமினியம் ஃப்ரேம் டோர், ஒரு கிளாஸ் போட்டு இதை இந்த பக்கம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இதில் கீழே ஏற்கனவே இருக்க பாத்ரூம் கனெக்ஷன்லேருந்து அழகாக ஒரு பாத்ரூமு, வாஷிங் மிஷின் இருக்குது, இதில் ஒரு பாத்ரூம் உங்களுக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அல்லது இதுதான் கன்னி, இதில் உங்களுக்கு சூப்பராக ஒரு பார்ட்டிஷன் போட்டு இதை ஒரு பெட்ரூமாக மாற்றி கன்னி நல்லா உயரமாக இருக்கும். இந்த வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாத்ரூமுமே வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பாத்ரூம் வச்சுக்கலாம், வாஸ்துபடி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டு அழகாக லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீக்கெண்ட்லலாம் ரெசார்ட் போகாமல் இங்கேயே ஜாலியாக படுத்து பார்த்துட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கலாம். ஸோ நல்ல வீடு 97 லட்ச ரூபாய்க்கு என்ன கேட்டால் ஒர்த், ப்ரைஸுமே நெகோஷியபிள். குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். அந்த ப்ரைஸ் இஸ் 97 lakhs and the land area is 3.25 cents, 2600 square feet, built up area, north facing, பிரமாதமான ஒரு வீடு. Thank you so much for watching. This is Nitish Rango signing off. See you in the next video. Until then, bye bye.